ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம மிருஸ் பிஓஎஸில் பர்ச்சேஸ் பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் செக்ஷனில் தான் இருக்கும். இப்போ பர்ச்சேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸை செக் பண்ணுவோம். இப்போது நம்ம ஷாப்போட பர்ச்சேஸ் டேட்டாஸை பார்க்குறதுக்கு இந்த செக்ஷனில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃப்ரம் டு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த டேட்லேருந்து எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ பர்ச்சேஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன். இங்கே வந்து இந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் செல்லரோட நேம் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க நேமை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். 2 ரிசல்ட்ஸ் ஒன்றா இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர், எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், செல்லரோட நேமு, அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நியூ பர்ச்சேஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கூட மேலே நியூ பர்ச்சேஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் எந்த டேட்டில் வாங்கினீங்க அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு இங்கே செல்லர் நேம் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துடணும். அதை என்ன இன்க்ரீடியன்ட் வாங்கியிருக்கீங்க, எந்த ஷாப்புக்காக வாங்கியிருக்கீங்க, அண்ட் குவான்டிட்டி அண்ட் அமௌண்ட், இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நியூ பர்ச்சேஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போது இது பக்கத்துலேயே இன்னொரு பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எடிட் ஆப்ஷன். இதில் வந்து அந்த பர்ச்சேஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. தென் இது பக்கத்தில் உள்ள ஐக்கான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு, டெலிட் பர்ச்சேஸ்க்காக. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இது வந்து ட்ராப் டவுன் வேணும். இதை ட்ராப் டவுன் பண்ணி நீங்கள் வந்து என்ன இன்க்ரீடியன்ட் வாங்கியிருக்கீங்க, என்ன குவான்டிட்டியில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு டேட்டு, யார்கிட்ட வாங்கினீங்க அண்ட் அமௌண்ட் போட்டிருக்கும். இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் அண்ட் குவான்டிட்டி எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத காமிச்சிடும். அதையும் நீங்கள் கீழே எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் பேஜுக்கு போகலாம். இப்போ எக்ஸ்பென்ஸ் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் எக்ஸ்பென்ஸ், ஆட் இன்கம் அப்படின்னு 2 இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சர்ச் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் போய் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மந்த்லி பேசிஸில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மந்த்லி பேசிஸில் இந்த மந்த்துக்கு நமக்கு இவ்வளோ சிக்கன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பென்ஸ் காமிக்குது. இது எக்ஸாம்பிள் அமௌண்ட் தான். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் எக்ஸ்பென்ஸ் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஷாப் கேஷ், அதர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஷாப் கேஷ் மூலயமா ஏதாவது இன்க்ரீடியன்ட் வாங்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதர்னா அதர் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் டைப்பு, ரா மெட்டீரியல் மூலமாகவும் இல்லை இன்க்ரீடியன்ட் எதுவும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் போட்டு விட்டோம் அப்படின்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி ஆட் இன்கம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஷாப்பில் உள்ள இன்கம் ஆட் பண்ணிக்கலாம். ஷாப் கேஷ் மூலியமாகவோ இல்லை அதர் மூலியமாக நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இன்கம் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ரா மெட்டீரியல் மூலமாகவோ இல்லை இன்க்ரீடியன்ட் மூலமாகவோ எதுலேருந்து நமக்கு இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ ஆட் எக்ஸ்பென்ஸ் டைப்னு காமிக்குது. இப்போ இந்த ஆட் எக்ஸ்பென்ஸ் டைப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு செப்பரேட் எக்ஸ்பென்ஸாகவே மாறிடும். நம்ம ஒரு டைம் கிளிக் பண்ண வேண்டியதில்லை. அட் த சேம் டைம் ஆட் ரா மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரா மெட்டீரியலில் நம்மளுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து ரா மெட்டீரியலில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே அமௌண்ட் போட்டு வேண்டாம், எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்கம் ஆட் ஆகிடும்.